السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். யாரை அல்லாஹு தாலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான், விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வகையில் அல்லாஹ் நம்மை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருப்பது அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொள்கிறான், நேசம் கொள்கிறான் என்பதனுடைய ஒரு அடையாளம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய காரணிகளும் தீர்வுகளும். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய ஈமான் பலவீனமாக ஆகும் பொழுது அதில் அந்த மனிதனில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், செயல்பாடுகள் வேறு. ஈமான் பலமாக மாறுகிற பொழுது அந்த மனிதனில் ஏற்படுகிற மாற்றங்கள், செயல்பாடுகள் வேறு. ஈமான் கூடும் குறையும். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும் குறையும். எங்களுடைய ஈமான் கூடுகிற பொழுது நம்முடைய நிலை வேறு, ஈமான் குறைகிற பொழுது நம்முடைய நிலை வேறு. எங்களுடைய உடல் பலமாக இருக்கும், அப்போ எங்களால் செய்ய முடியுமான வேலைகள் வேறு. எங்களோட உடல் பலவீனப்படும் பொழுது நாங்கள் செய்கிற எங்களுடைய உடல், எங்களுடைய செயல்பாடுகள், அதில் ஏற்படுற மாற்றங்கள், நிலைகள் வேறு. அப்போ இது மாதிரி உடல் பலவீனமாகும், உடல் பலமாகும். அதே மாதிரி எங்களுடைய உள்ளமும் பலவீனமாக இருந்தால் அதுக்குரிய அடையாளங்களும் இருக்குது, உள்ளம் பலமாக இருந்தால் அதுக்குரிய அடையாளம் இருக்குது. உள்ளம் பலவீனப்பட்டால் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுவோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை பிடிப்போம், சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக பார்ப்போம். இது உள்ளம் பலவீனமாக இருக்குது. உள்ளம் பலமாகிட்டால் நாங்கள் நிறைய பெரிய விஷயங்கள், மக்களோட பார்வையில் உள்ள பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சர்வசாதாரணமாக கடந்து போவோம். அப்படி உள்ளமும் பலவீனமடையும், உள்ளம் பலமாகும், உடல் பலவீனமாகும், உடல் பலமாகும். அதே மாதிரி தான் இந்த ஈமான். அதே மாதிரி இருந்தால் அந்த ஒப்பீடு பலவீனமாகும், பலமாகும் என்பதை வச்சு தான். அப்போ எனவே ஒரு மனிதன் உடல் பலமாக இருக்கும் பொழுது நாங்கள் அதிகமாக வேலை செய்வோம். அதே உடல் பலவீனமாகிவிட்டால், ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் ஒரு மாதத்தில் ஒரு 7 நாள், ஒரு 10 நாள் அது இயல்பாகவே உடல் பலவீனமாகும், பலவீனம் அடையும், நோவினை அடையும். அப்போ இப்படி ஒரு மனிதனுக்குள் உடல் பலமாகிற மாதிரி, பலவீனம் அடைகிற மாதிரி, உள்ளம் பலமாகிற மாதிரி, பலவீனம் அடைகிற மாதிரி எங்களோட ஈமான் பலவீனமாகும், பலமாகும். ஈமான் பலவீனமாகும், பலமாகும். இப்போ ஒரு மனிதன் சோம்பேறித்தனம், அல் கசல், சோம்பேறித்தனம். இப்போ ஒரு வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த 2 பேரும் ஒரே வயதில் இருந்தால், 2 பேரும் பெண் பிள்ளையாக இருந்தால் 2 பேருடைய அந்த உற்சாகமும் சோம்பேறித்தனம் வித்தியாசமாயிருக்கு. அப்படி தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தருனாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் ஆஜ்ஸி வல் கஸல். கஸல்னா என்ன? சோம்பேறித்தனம். அப்போ சோம்பேறித்தனமாக இருக்கிற பொழுது நாங்கள் நிறைய வேலைகள் செய்ய மாட்டோம். ஒரே பிள்ளை வீடை கூட்டும், ஒரே பிள்ளை
இன்னொரு வீட்டில் இருக்கிற 2 புள்ளை, ஒரே புள்ளை என்ன செய்யும்? வீடு கூட்டும், உடுப்பு ட்ரெஸ்ஸை கழுவும், காய போடும், வீட்டில் ஏதாவது அழுக்கு இருந்தால் துப்புரவு பண்ணும். இன்னொரு புள்ளை தூங்கிட்டே இருக்கும். சார், அப்போ இந்த 2 பேரும் ஒரே தாயிர வயிற்றில், ஒரே வீட்டில் ஒன்றா சாப்பிட்ற, ஒன்றா தூங்குகிற, ஒரே கண்காணிப்புகளை உள்ள புள்ளான வித்தியாசம். இது போன்றுதான், இந்த மாதிரி தான் ஈமான் என்பது பலமாகும், பலவீனமாகும். இப்போ ஈமான் அதை பலவீனப்படுத்துகிற காரணிகளை நாம் அறிந்து கொண்டால், காரணிகளை அறிந்து கொண்டு அந்த காரணிகளை எங்கிட்ட இல்லாமல் ஆக்குகிற பொழுது ஈமான்ட பலவீனத்தன்மை என்ன செய்யும்? இல்லாமல் போகும், ஒரு சமநிலைக்கு வரும். சமநிலைக்கு வந்த பிறகுதான் ஈமானை கூட்டிக் கொள்வதற்கான செயல்பாடுகள், அதை செய்கிற பொழுது ஈமான் கூடும். முதலாவது, ஈமானை பலவீனப்படுத்துகிற காரணிகளில் முதன்மையானது என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை பற்றி உள்ள அறியாமை, அல் ஜஹல் பில்லா, அல்லாஹ் பற்றி அறியாமை இருக்கிறது. ஈமான், அல் ஈமான்னு சொன்னால் ஈமான்ட கடமைகள், ஈமானுடைய கிளைகள், ஈமான்ட அர்கான்கள், இப்படி நமக்கு நிறைய தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமான்ட ஒரு கிளை, அப்படிதானே? அதே மாதிரி ஈமான்ட கிளைகள் நமக்கு தெரியும். ஈமானுடைய ருக்குன்கள், அர்கான்கள் தெரியும். அல்லாஹ் பற்றி நாங்கள் ஈமான் கொள்ளணும்னு படித்து வச்சிருக்கிறோம், என்ன? அதே மாதிரி ரசூல்மார்களை பற்றி நம்பிக்கை கொள்ளணும், மலக்குமார்களை பற்றி, வேதங்களை பற்றி, மறுமை நாளை பற்றி, கலா கதிரை பற்றி, இப்படி நமக்கு தெரியும். அப்போ இந்த ஈமான், மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த ஈமான் நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இருக்குதானே, இந்த நம்பிக்கையை பலவீனப்படுத்திடக்கூடாது. இந்த நம்பிக்கை எப்போ பலவீனமாகும் என்றால், அல்லாஹுவை பற்றி உள்ள அறிவு சீரில்லை என்றால், அல்லாஹை பற்றி நாம் அறியாமல் இருந்தால், அல்லாஹை பற்றி நாம் தெரியாமல் இருந்தால், அல்லாஹை பற்றி அறிய முற்படாமல் இருந்தால் ஈமான்ட பலவீனம் இருக்கு. ஈமான் அப்படியே பலவீனமாயிட்டு போகும். முதலாவது இந்த ஜஹல், அல் ஜஹல் பில்லா, அல்லாஹ் பற்றி தெரியாமல் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் பற்றி தெரியாமல் இருக்கிற பொழுது ஈமான் பலவீனம் அடையும். ஒன்று தெரிகிறது, ஒன்று அறிகிறது. அப்போ அறிகிற பொழுதுதான் அதை பற்றி நாங்கள் பூரணமாக எச்சரிக்கையோடு இருப்போம். இப்போ சின்ன பிள்ளைகளை பாருங்கள், இந்த பாம்பு, அந்த பிள்ளைகள் பாம்பிக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும், அந்த பிள்ளைகளுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது, அதை பற்றி உள்ள ஒரு தெளிவே இருக்காது. சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையில், சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரையில் சில பொழுது பாம்பு வந்தாலும் இதனாலும் என்ன செய்யும்? தடவும், விளையாடும். அதுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சில பொழுது பூனையாக இருந்தாலும் அது தடவும், விளையாடும், பாஞ்சு கடிச்சிட்டு போயிடும் பூனை. அப்போ அந்த பிள்ளைக்கு அதை பற்றி உள்ள ஒரு அறிவில்லை. அதை பற்றி தெரிந்த நமக்கு என்ன எச்சரிக்கையாக இருப்போம்? பாம்பு வந்தால் இது கடிக்கும், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக எங்களுக்கு சிந்தனையில் ஓடும். ஆனால் சின்ன பிள்ளைங்க தெரியாது, ஏன்னா அதை பற்றி தெரியாது அவங்களுக்கு, அதை பற்றி அறிவே இல்லை. எப்போ இது அறிவு கிடைக்குதோ இதனால் பாதிப்புன்னு சொல்லி, ஏன்னா அந்த பிள்ளையை பொறுத்தவரையில் அது நாங்கள் தூக்கி வளர்ப்போம், நாங்கள் தான் கொண்டு சாப்பிட கொடுப்போம், நாங்கள் தான் கொண்டு தூங்க போடுவோம், நாங்கள் தான் என்ன செய்ய. பிள்ளைக்கு ஒரு நுழம்பு, ஒரு கொசு, ஒரு ஏதாவது கடித்தா கூட அந்த பிள்ளைக்கு விரட்ட இயலாது, ஒன்றும் சக்தி இல்லை. அதே மாதிரி இந்த சிந்தனையும் அறிவும் போதாது. அப்போ ஒன்றை பற்றி அறியாமல் இருக்கிறது, அதனுடைய பாரதூரத்தை தெரியாமல் இருக்கிறது என்பது நாங்கள் அதை புரிந்து கொள்ள இல்லை. அப்போ அதை பற்றி உள்ள அறியாமை நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். ஒன்றை பற்றி அறியாமல் இருக்கிறது நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். உதாரணமாக, இப்போ ஒரு சின்ன கம்பி போகுது, எங்களுக்கு தெரியும் இதில் வச்சா கரண்ட் அடிக்குண்டு, பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது, அறியாமை. புள்ள கையை வைக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில காலங்களுக்கு முன்னுக்கு பார்த்துருப்பீங்க, புத்தளை சைடில் ஒரு சின்ன பக்கெட்டுக்குள்ளே ஒரு புல்லை விழுந்து, அப்படி அந்த புல்லை மவுத் 1.5 வயசு 2 வயசு புல்லை. அந்த பிள்ளைக்கு தெரியாது இதுக்குள்ளே விழுந்தா என்ன நடக்கும், இதில் நடந்து போகிறத பற்றி, இதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது. திடீர்னு ஒரு அரை மணித்தியால் நாங்கள் கவனஈனமாக இருந்தால் சில நேரம் புல்லை அடிபட்டிருக்கும் ஏதாவது ஒன்றில், அல்லது நாய் கடிச்சிருக்கும், அல்லது புல்லை எங்கேயாவது விழுந்திருக்கும். அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, அள மட்டும் தான் தெரியும். அப்போ எனவே இது நான் சொல்ல வர இந்த விஷயம் என்னென்னா, ஒன்றை பற்றி அறியத்தான் எங்களுக்கு அதை பற்றி உள்ள உண்மையான தெளிவு கிடைக்கும். அப்போ நாங்கள் அதை கரெக்டாக இருக்கும். ரைட். அல்லாஹ் பற்றி அறிகிறது என்றால், அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம் என்பதை அறிகிற நாங்கள், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத்,
அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்பதை அறியணும். அல்லாஹ் மன்னிக்கிறவன், அன்பாளன், அவன் அன்பு தான் கூட. ஆனாலும் அந்த அன்பு ஏமாற்றி விடக்கூடாது. அன்பு ஏமாற்றி விடக்கூடாது. எப்படி ஏமாற்றிவிடக்கூடாது? நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாம், என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான், எதை செஞ்சாலும் அல்லாஹ் எங்களை தண்டிக்க மாட்டான் என்ற இந்த சரியான புரிதல் இல்லாவிட்டால் ஈமான் பலவீனப்படும். ஈமான் பலவீனப்பட எங்களுக்கு அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு ஏற்படும். அது ஒரு பெரிய காரணி. ஆனாலும் அது இங்கே இருந்தால் பிறக்குது. அப்போ அடிப்படை ஈமானை பலவீனப்படுத்துகிற காரணிகள் அடிப்படை என்ன? அல்லாஹ் பற்றி அறியாமல் இருக்கிறது. இப்போ சிந்திச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், நாங்கள் அல்லாஹ் பற்றி எவ்வளோ அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ்வை அறிகிறதுண்டா அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை விட, அல்லாஹ் பேசிய ஒன்றை விட வேற எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் அறிய முடியும்? சொல்லுங்க. அல்லாஹ் அறிகிறதா இருந்தால் எதை வச்சு அறியணும்? அல்லாஹ் தன்னை பற்றி, தான் படைச்சதை பற்றி, தன்னுடைய அடியார்களை பற்றி, தன் அடியார்களுடைய பலவீனத்தை பற்றி, தன் அடியார்களுடைய உடல் அமைப்பை பற்றி, தன்னுடைய அடியார்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அல்லாஹு தாலா தெளிவாக பேசுகிற குர்ஆன், அதை நாங்கள் அறியணும். சூறாக்களோட விளக்கங்கள், தெளிவுகள், தஃப்சீர்கள், குர்ஆன் சொல்கிற அத்தாட்சிகள், குர்ஆன் சொல்கிற ஓமானங்கள், குர்ஆன் சொல்லுகிற போதனைகள், குர்ஆன் சொல்லுகிற வரலாற்று சுவடுகள், இப்படி அல்லாஹ் பேசுகிறான். நான் யார்? வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. அவன் மறைவானவற்றை அறிந்திருக்கிறான், பரகசியமாக இரகசியமாக உள்ள எல்லாவற்றையும் மறைந்து வைத்திருக்கிறான். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிர். அவன் பெருமைக்குரியவன், அவன் அடக்கி ஆள்பவன், அவன் மகத்தானவன், கண்ணியமானவன், அவன் அரசாட்சி புரிகிறவன், அவன் பெரிய அரசன், அவன் பரிசுத்தமானவன், எந்த குறைகளும் இல்லாதவன், அவன் அறிந்தவன். இது நாங்கள் தெரியும். அப்ப இந்த விஷயங்கள் அறியாதவங்க தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகபிர். வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகபிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். அவங்க அல்லாஹ் இணை வைக்கிறாங்களா? அதை விட்டு அல்லாஹ் தூய்மையானவன். அப்போ இதை தெரிஞ்ச ஒருத்தன் அல்லாஹ் இணை வைக்க மாட்டான். விளங்குதா? அப்போ இணை வைக்கிற ஒரு பாவத்துக்கு போறேன்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ இணை வைக்கிறான், இவன் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து அறியாமல் இருக்கிறான். விளங்க அவனுக்கு? அவன் அறிந்தோ பெருமையிலோ தெரியாமலோ அவன் இணை வைப்பில் இருக்கிறான். இங்கு முஸ்லிமாக இருக்கிறவன் இவன் அல்லாஹ்வை அறியாமையில் இருக்கிறான். அவன் இணை வைப்பில் இருக்கிறான், இவன் முஸ்லிமாக இருந்து கொண்டு அறியாமையில் இருக்கிறான். அப்போ இது அறியாமை. அப்போ சுப்ஹானல்லாஹ் அம்மா யுஷ்ரிகூன். அப்போ அதை போட்டு சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹுல் ஹாலிகுல் பாரி அல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள், அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான புரிதல்கள், அதற்குள்ளே இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த தெளிவுகள், அதை நாங்கள் விளங்கணும். இதுதான். இது தெரியாமல் இருக்க ஈமான்ல பலவீனம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு எல்லையில் நீங்கள் இருந்தாலும், வயசுலையும் அறிவிலையும், சில பொழுது பாடசாலையில் படித்து கொடுப்பாங்க, 20-30 வருஷமாக படித்து கொடுப்பாங்க, அவர் அறிவாளி ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அல்லாஹை பற்றி அறியவில்லை என்றால் அவர்கள் எதையும் அறியவில்லை. அல்லாஹை பற்றி தெரியவில்லை என்றால் அவர்கள் இந்த உலகத்தை சுற்றி எதை படித்தாலும் அவர்கள் அல்லாஹை பற்றி படிக்கலை என்று அவர்கள் அறியவில்லை. 40-50 வருஷமா நீங்க 10 பிள்ளைகளை வளர்த்து பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் உங்களோட ரப்பை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் ஒன்றும் அறியவில்லை. உங்களோட வயசோ அனுபவமோ, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளோ, காசு பணமோ, சொத்து செல்வமோ, பதவியோ, அந்தஸ்தோ, கௌரவமோ, அல்லது உங்களோட அழகோ, ஆற்றலோ, திறமைகளோ, இவைகள் உங்களுக்கு கண்ணியத்தை பெற்று தராது. அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீனை அறிந்தாலே தவிர. மஹ்லூக்க ஹாலிக விட்டு போட்டு, படைச்சவனை விட்டு போட்டு, படைக்கப்பட்ட பொருட்களை ஒருத்தன் அறிந்து கொள்ளதால என்ன பிரயோசனம் சொல்லுங்க?
ஈமான் இல்லை, அவன் சந்திர கிரகணத்துக்கு சந்திர மண்டலத்துக்கு போகிறான், சூரிய சந்திர கிரகணம், பெரிய பெரிய ஆய்வுகள், விண்வெளி, இப்படியெல்லாம் ஆய்வு செய்கிறான். ஆனால் ஹாலிக்கப்ப தெரியாது. என்ன பிரயோசனம்? மஹ்லூக்கப்ப தெரியும். இப்போ எத்தனை மணிக்கு மழை வரும், அது ஒரு ஒரு அதாவது எண்ணத்தின் அடிப்படையில், யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதான். இப்போ எத்தனை மணிக்கு மழை வரும், இங்கே புயல் வரும், அங்கே வெள்ளம் வரும், இங்கே அனர்த்தம் வரும், இப்படி எல்லாம் சொல்கிற மனிதனுக்கு இதையெல்லாம் உருவாக்குற உண்டு பண்ணுற ரப்பை பற்றி தெரியாட்டி என்ன பிரயோசனம்? அப்போ எனவே ஈமானுடைய பலவீனத்தினுடைய உச்சம் அது ஷிர்க். ஈமானை உடைச்சிட்டு போயிட்டு அவன் ஷிர்க்குள்ள போயிடுவான். இப்போ அதில் இருந்து வெளியே வந்தவன் அல்லாஹுவை படிக்கவில்லை என்றால், அல்லாஹுவை அறியவில்லை என்றால், அவனும் என்ன செய்கிறான்? முஸ்லீம் என்ற பெயரில் ஈமான் பலவீனமான நிலையில் இருக்கிறான். அப்போ ஈமான் பலவீனமாக இருக்கிற ஒரு மனிதன் ஈமான பலப்படுத்த முயற்சிக்கணும். அப்படி தானே? பலவீனமாயிருச்சு, இது பூரா நான் என்ன செய்ய, இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேனே, இதுக்கு பூரா என்ன இருக்குது, அப்படி இல்லை. 65 வயசாக இருந்தாலும் நான் நல்லாவை படிக்கலைன்னா படிக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் எவ்வளோ தூரம் தவறான பாதையில் போயிட்டோம் என்று சொல்லி யோசிக்க தேவையில்லை. அது தவறுன்னு தெரிஞ்சால் அல்லது அந்த இடத்துல எங்களுக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டால் உடனே திரும்பிட்டு வந்துடணும். இவ்வளோ போயிட்டோமேன்னு திரும்ப போய் அழிஞ்சு போகக்கூடாது. இல்லைங்களா? எவ்வளோ இப்போ நாங்கள் ஒரு தவறான பாதையில் நாங்கள் பக்கத்தில் போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே அங்கே போயிட்டு வந்துடுவோம், நாங்கள் போவோமா? இல்லை, திரும்பிட்டு வந்துடுவோம். இது போல தான் வாழ்க்கையில் 55 வயசோ 60 வயசோ 65 வயசோ எந்த வயசாக இருந்தாலும் சரி, 5 வயசோ 10 வயசோ எந்த வயசில் இல்ம அல்லாஹ் பற்றி படிக்கலுமோ அந்த சூழல் உருவாக்கப்படுதோ நாங்கள் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எனவே அறியாமை இப்போ அல்லாஹை பற்றி அவனுடைய பெயர்கள், அவனுடைய பண்புகள், அவனுடைய அத்தாட்சி, அவனுடைய குர்ஆன், அவனுடைய வல்லமை, இப்போ வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதெல்லாம் பார்த்தா ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வோட சிந்தனை வரும். முஷ்ரிக், காஃபிர்கள், முனாஃபிக்கள், இறைமறுப்பாளர்கள், பாவிகள், அவங்க சூரியன் சந்திரனை பார்க்குற பார்வை வேற, மூமின்கள் பார்க்குற பார்வை வேற. மூமின்களோட பார்வை மஹ்லூக்கை வச்சு ஹாலிக்க விளங்குவாங்க. அல்லாஹ்வோட படைப்புகளை வச்சு ஹாலிக்க விளங்குவாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வச்சு ஹாலிக்க விளங்குவாங்க, ரப்பை விளங்குவாங்க. இந்த ஆலம் உலகத்தை வச்சு ரப்புல் ஆலமீனை விளங்குவாங்க. விளங்குத நான் சொல்ல விஷயம். இந்த ஒவ்வொன்றிலும் ரப்பை விளங்குவார்கள். அப்போ ஈமான் என்ன செய்யும்? அப்போ பலவீனமாக இருக்கிற ஈமான் பலமாகும். அப்போ ஜஹல் நீக்கப்பட்டால் அல் இல்ம், அறியணும். இப்போ நாங்கள் குர்ஆன் எடுத்து தஃசீரை படிக்கிறோம், படிக்க படிக்க எங்களை என்ன செய்யும்? ஈமான் கூடும். அதே மாதிரி நாங்கள் குர்ஆனை போன நோன்புக்கு திறந்தோம், இந்த நோன்பு வரை குர்ஆனை திறக்க இல்லைண்டா மனசில் கை வச்சு தனித்தனியாக முஹாசபா செஞ்சு பார்த்தா விளங்கும். நான் போன நோன்புல இருந்த என்ற தொழுகை ஓதல் இன்றைக்கு எப்படி இருக்குது, இந்த ரஜபில் எப்படி இருக்குது, இந்த ஷாபானில் எப்படி இருக்குது, சிந்திச்சு பாருங்க. ஏன் அப்போ ரஹ்மான் ரப், அந்த ரப்பு இந்த ரஹ்மான் ரமலானில் மட்டுமா, அல்லது இந்த ரப்பும் ரஹ்மானும் ஷாபானில், ரஜபில், முஹர்ரமில், சஃபரில், வேறு வேறு காலங்களே அதே ரப்பு தான் இருக்கிறான். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட ஈமான் கூடுது குறையுது, நாங்கள் எங்களை ஏமாற்றி கொள்றோம். ஏன்டா அமல் செய்கிறதுக்கு ஒரு சீசன், பருவகாலம் வேணுமெண்டு நாங்கள் எங்களை ஏமாற்றி கொண்டு வாழ்கிறோம். அந்த ரப்பை திருப்திப்படுத்துகிற நோக்கமா, அல்லது அந்த காலத்தில் நாங்கள் எங்களை ஏமாற்றி கொள்வது, எங்களோட செயல்பாடுகளை கூட்டிக் கொள்வது, இதை வச்சு நாங்கள் எங்களை ஏமாற்றி கொள்வது சிறந்ததா, அல்லது எல்லா காலங்களையும் ரப்பை நெருங்குறது சிறந்ததா? எந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம்? அப்படின்னு எல்லா காலங்களையும் அல்லாஹ் படிக்கிற ஒரு மனிதன் எல்லா காலங்களையும் படிப்பான், எல்லா நேரத்திலையும் படிப்பான், ஒவ்வொரு நாளும் படிப்பான். அவனுக்கு நேரம் இருக்காது. அசர் தொழுகிறாரு, அதுக்கப்புறம் மக்ரிப் தொழுகிறாரு, இஷா தொழுகிறாரு, அதுக்கப்புறம் தர்ஜமா வாசிக்கிறாரு. அதே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பற்றி சிந்தனை. தூங்க போனால் அல்லாஹ் பற்றி சிந்தனை. எழும்புனாலும் முதலாவது சிந்தனை அல்லாஹ் பற்றி தான் வரணும். தூங்க போகிற நேரம் கடைசியாக அல்லாஹ்வோட சிந்தனை தான். பிஸ்மிக் அல்லாஹும், அல்லாஹ் யாழ்லா ஒன்றை பேரை கொண்டு தூங்குறேன். எழும்பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா வ இலைஹி நுஷூர். அப்போ தூங்க போகிற நேரமும் கடைசியாக சொல்லிட்டு போகிறோம், யா அல்லாஹ் ஒன்றை பேரை கொண்டு நான் மௌத்தா போகிறேன். பிஸ்மிக் அல்லாஹும்ம அனாமுன்னு சொல்கிறீங்களா? அனாமுன்னா என்ன? நவும், தூங்குறது. அமூத்துண்டா மவுத், அல்லாஹ்வோட பேரை கொண்டு. ஏன்னா நம்ம தூங்குனோம்னா திரும்ப காலையில் அல்லாஹ் ரூஹ தந்தா எழும்புவோம். அப்படி இல்லைன்னா கடைசி வார்த்தை அதுதான். நாங்கள் கேள்விப்படுறோமா இல்லையா?
தூங்கினார், அப்படி தூக்கத்திலே மௌத்தாயிட்டார். நியூஸில் படிக்கிறோம். அப்படி தான் நிறைய நடந்தது. இப்போ நமக்கு நியூஸ்கள் குயிக்காக கிடைக்கிறதுனால அப்படி எங்களுக்கு கேள்விப்படுது. தூங்க போனார், அப்படியே மௌத்தாயிட்டார். தட்டுனா உசுர் இல்லை. அதனால பிஸ்மிக் அல்லாஹும் அமூத்து வாஹியா, யா அல்லாஹ் உன்ட பேரை கொண்டு மௌத்தா போகிறேன், நான் எழும்புறதும் உன்ட பேரை கொண்டு தான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மூமின் எழும்புனா முதலாவது தலைக்கு வர சிந்தனை என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ் உயிரை தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா, எனக்கு உயிரை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்போ அந்த நாள் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் திக்ர் செய்கிறதுக்கு. ஒரு மூமினுக்கு ஒரு நாள் கிடைக்கிறது என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுக்கு அவனுக்கு மேலதிகமாக கிடைக்கிற ஒரு நாள், ஒரு சந்தர்ப்பம். இப்போ நாளைக்கு அசரு போகிற 5 மணிக்கு மௌத்தா போகிறார், இப்படி யாரும் சொல்ல இயலாது. அப்படி ஒரு செய்தி வந்துட்டா இப்போ நாங்கள் யாராவது இந்த இடத்துல இருந்து பள்ளியை விட்டோ அல்லது தொழுகையை விட்டோ ஓதலை விட்டு எங்கேயாவது போவோமா? நாளைக்கு 5 மணிக்கு மௌத்து நாங்கள் எங்கேயாவது கண்டிக்கோ கொழும்புக்கோ போவோமா சொந்தக்கார ஆக்களை பார்க்குறதுக்கு? அதே இடத்துல அதே சுஜூதில் அதே ருக்குல ஓதல தஸ்பீல் இருப்போம். ஏண்டா அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதைத்தான் ஒரு மூமின் நினைப்பான். அப்போ எனவே ரப்புடைய அறிவு இருக்கணும், சரியா இருக்கணும், சீரா இருக்கணும். அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன விடயங்களை அவன் எனக்கு தந்திருக்கிறான், என்னென்ன விடயங்களை அவன் சொல்றான். அப்ப எனவே இந்த ஒரு சரியாக இருந்தா ஈமான் கூடும். இது குறைய குறைய ஈமானும் பலவீனம் அடையும். இது முதலாவது விஷயம். விளைஞ்சானே? இது விளைஞ்சா ரைட். அப்ப இந்த ஜஹில்ல, இந்த அறியாமையில நாங்க இதை நீக்கிறதுக்கான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். என்ன செய்யணும்? சீராய் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், அல்லாஹ்வை அறிகிற விஷயங்கள், இப்போ குர்ஆன் எடுத்து படிக்கிறது, தஃப்சீரை படிக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஓதுறது, அடிக்கடி குர்ஆனோட தொடர்பட்ட உள்ளத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு கலக்கத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், நிம்மதி அல்லாஹ் பறிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கலாமோடு வாழ்கிற இதயங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை இழக்கச் செய்ய, அல்லாஹ் நிம்மதியை அல்லாஹு தாலா இல்லாமலாக்க மாட்டான், நிம்மதியை போடுவான் குர்ஆனை ஓத ஓத, படிக்க படிக்க. அப்போ எனவே ஒரு மனிதன் ரப்பை விளங்குறதுக்கு நிறைய முயற்சிக்கணும். எல்லா நிலைகளையும் ரப்புடைய அந்த இல்மோட அந்த திக்ர் சிந்தனையோடு இருக்கணும். அப்போதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாக அமையும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு மனிதனுடைய ஈமான் பலவீனம் அடைகிறதுக்கு ரெண்டாவது காரணம், அந்த மனிதன் அந்த ஈமானிய சூழலை விட்டு தூரமாகிறது. ஒன்று இல்ம், அல்லாஹ் பற்றி உள்ள அறிவு, அதில் ஜஹில் ஏற்படுறது. ரெண்டாவது, அந்த ஈமானிய சூழல் இருக்குதானே, ஈமானிய சூழல் என்ன? ஈமானிய சூழல் இப்போ பாருங்க. இப்போ ஈமானிய சூழல்னால் நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள இயல்பாக ஒரு மாற்றம் வரும். எப்போ மாற்றம் வரும்? நாங்கள் நினச்சி வச்சிருக்கிற மாற்றம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நோன்பு காலம் வந்துட்டா அல்லது சிலருக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டா, இது அவங்க தீர்மானிச்சு கொள்வது. இப்போ நோன்பு காலம் வந்துட்டா, ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டா, இப்போ சில மக்கள், சில தாய்மார் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமையில் இப்படி செய்கிறீங்களே, வெள்ளிக்கிழமை ராவு இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு. அப்படி ஒரு சிந்தனை இல்லை, ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அதே மாதிரி ரமலான் காலம் வந்துட்டா என்ன செய்வாங்க? ஆரம்ப காலங்களில் எல்லாம் அந்த டிவி, ரேடியோ, இது சிலவங்க என்ன செய்வாங்க, டிவியெல்லாம் மூடி மறைச்சி அந்த எல்லா பாவத்துக்குரிய அடிப்படையான அம்சங்களை எல்லாம் முட்டி நீக்கிட்டு நோன்பு வாரத்துக்கு முன்னுக்கு நான் ஏதாவது குறைகள் செஞ்சால் மன்னிச்சுக்குங்க அப்படிங்குவாங்க. அப்போ இதெல்லாம் எல்லா காலத்துலையும் இருக்கணும். ஆனால் இப்படி அந்த மக்கள்கிட்ட அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. இப்போ பாருங்க, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறேன்னு என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு என்ன செய்வாங்க? சலான்னு சொல்லி நாங்கள் என்ன சரி செஞ்சால் மன்னிச்சிங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி, இப்போ ஹஜ்ஜுக்கு போனால் ஏதாவது பயணம் போகிறோம், மௌத்தானா அப்படியே பாவியாக நாங்கள் எழுப்பப்படுவோம்ன்ற நம்பிக்கை தானே. அப்போ அந்த மக்களுக்கு தெரியாதா என்ன மௌத்து நாளைக்கு வரலாமண்டு? ஹஜ்ஜுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வருவார், நாளைக்கு மௌத்தா போகலாம் தானே. ஹஜ்ஜுக்கு போவாட்டி எவ்வளோ அநியாயம் செய்யலாமா? சொல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு போகலண்டா எல்லா அநியாயம் செய்யலாம். செய்கிற எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஹஜ்ஜுக்கு போகிறேன் நீங்கள் மன்னிச்சிங்கண்டா என்ன? அடுத்த சிலாக்கள் என்ன செய்வாங்க? வாப்பா அம்மா அந்த என்ன செய்வாங்க? வாப்பா அம்மாவோட பற்று அக்கறையெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? சில பிள்ளைகளுக்கு எப்போ வரும்? மௌத்தா போய் மையத்தாக கொண்டு வச்சிருப்பான் பள்ளியில். வாப்பா யாருக்கா கடன் பட்டிருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க. அது மாதிரி வாப்பா எதாவது அநியாயம் செஞ்சால் இதை சொல்லுங்க, மன்னிச்சுக்குங்க. அப்போ இப்படி எந்த பற்று வரும்? சிலர் வாழ்நாள் முழுக்க சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ மௌத்தா போன உடனே தான் அன்பு கணவன் வஃபாத்தாகி விட்டார். நீங்கள் அந்த பேப்பரில் மட்டும் தான் நீங்கள் இன்னாரின் அன்பு கணவன், அன்பு மனைவிங்கிறது அங்கே மட்டும் தான் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் அன்பே இருக்காது. அது அந்த அப்படியே மாற்றிட்டாங்க. எந்த ஒரு ஜனாசா நியூஸ்லையாவது அன்பு கணவன் அவன் கொண்டு ஒவ்வொரு நாளும் சாவறதுக்கு முன்னுக்கும் அடித்து தான் செத்திப்பான் மௌத்தா போய்ப்பான். ஆனால் எழுதப்படி எப்படி?
அன்பு கணவன் மரணித்து விட்டார். அப்போ இந்த நிலை தானே, இதெல்லாம் எப்படி வருது? இது சரி பிள்ளைங்கிறது ரெண்டாவது விஷயம். முதலாவது இதில் என்ன விளைக்கொள்ளணும்னால், இது நாங்களாக உருவாக்கி கொண்டது. மார்க்க ரீதியாக இந்த ஈமாண்ட சூழல் இருக்குது. என்ன தெரியுமா, இப்போ பாருங்க, நீங்கள் கிழமைக்கு ஒருக்கா அப்படி உட்காருங்க பயானுக்கு, ஈமான் கூடுதா இல்லையா? இப்படியே ஒரு வருஷம் இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு வந்தால் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அப்படியே இல்லையா? இப்போ எந்த பயானும் இல்லை, ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒரு பெருநா பயானுக்கு போனால் என்னமோ சொல்கிறார் மௌலவின்னு புதுசாக நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி யோசிப்போம். அப்போ இந்த மாதிரி சூழல்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தாகும். நீங்கள் சொர்க்கத்து பூங்காக்களின் பால் சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க காலு அமாரியாதுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொர்க்கத்தில் பூங்கா எது? கால ஹிலகு திக்ர், திக்ருடைய சபைகள். திக்ருடைய சபைகள்னா என்ன? அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற சபைகள். அப்போ இது சொர்க்கத்து பூங்கா. அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மஸ்ஜித். அல்லாஹ் அஹப்புல் பிலாத் இலல்லா மசாஜித். அல்லாஹ்வுடைய அஹப்புல் பிலாதி இலல்லா, அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மசாஜித், பள்ளிவாசல்கள். அல்லாஹ்க்கு வெறுப்பான இடம் கடை தெருக்கள். அப்போ இடங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் இருக்குது அஹப்புல் பிலாத் இலல்லா, அல்லாஹ்க்கு விருப்பமான இடம் மஸ்ஜித், பள்ளிவாசல். அல்லாஹ்க்கு விருப்பமான இடத்துல இருக்கிறோம், அதே நேரம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசுகிறோம், கேட்குறோம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துல இருந்து அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம். அதே நேரம் இப்போ நாங்கள் பேசுகிற விடயம் இந்த சபைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஹிலகு திக்ர், திக்ருடைய சபை. இதை சொன்னாங்க ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தில் பூங்கா. உலகத்தில் சொர்க்கத்தில் பூங்கா இருக்கு, அது அல்லாஹ் பற்றி பேசுகிற இடம். திக்ர்னு சொல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இது திக்ர் மாதிரி. அல்லாஹ் பற்றி பேசுகிற ஞாபகப்படுத்துகிற இடமெல்லாம் திக்ர் தான். அது திக்ருடைய சபைன்னா இந்த மாதிரி சபைகள் தான். அல்லாஹ் பற்றி அறிகிறதான் மிகப்பெரிய அறிவு. அந்த அறிவை படிக்கிற இடம்தான் திக்ரில் பெரிய திக்ர். அப்போ இந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொர்க்கத்தில் பூங்கா. இதில் ரத்தான்னு சொன்னாங்க, அதாவது நீங்கள் இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லல, மேய்ந்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஒரு மேய்ந்து கொள்ளு ஆடு மாடுக்கு சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்றதுக்கு தானே சொல்ல இந்த வார்த்தை. ரத்தாண்டா மேய்ஞ்சு கொள்ளுங்கன்னு நாங்கள் சொர்க்கத்தில் பூங்கால மேய்ஞ்சு கொள்ளுங்க. மனுஷன் மேய்ஞ்சு கொள்வானா? இது ஒரு ஓமானம். இப்போ பாருங்க, இந்த மாடு ஆடை கொண்டு புல்வெளியில் விட்டால் அது நல்லா சாப்பிடும், நிறைய சாப்பிடும், கிடைக்கிற எல்லாம் எடுத்துக்கொள்ளும், நிறைய சாப்பிடும். சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? இறைமீட்டல் செய்யும். எடுத்து சப்பி இறைமீட்டல் செஞ்சு கொண்டே இருக்கும். இதுக்கு தான் சொன்னால் ரத்தா. இப்போ நாங்கள் கிடைக்கிறத எடுத்து அதை மீண்டும் அதை இறைமீட்டல் செஞ்சு கொள்கிற அளவு அதை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் செயல்படுத்தணும். இங்கே இடத்துல கேட்டோம் மறந்தோம் இல்லை, கேட்டோம் அதை எடுத்துக்கொண்டோம், வீட்டுக்கு போனோம், மீண்டும் சிந்தித்தோம், வாழ்க்கையில் கொண்டு வந்தோம். இல்லைதா? மாடு உடனே சப்பி உடனே என்ன செய்யாது, உள்ளே எடுத்துக்கொள்ளாது. அதை எடுத்துக்கொள்றதையெல்லாம் எடுத்து மீண்டும் மீண்டும் இறைமீட்டல் செய்வதை போன்று நாங்கள் இறைமீட்டல் செய்து கொள்ள வேண்டும். அது இல்முடைய சபை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்தில பூஞ்சோலைகளை கண்டால் அதை கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அப்போ எனவே இந்த சூழல் இப்போ பாருங்க, இப்போ இந்த சபையில் உட்காடுறீங்க, அல்லாஹ் பற்றி படிக்கிறீங்க, அப்போ இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஈமான கூட்டும். இந்த சந்தர்ப்பங்கள் இல்லை என்றால் ஈமான பலவீனம் ஏற்படும், ஈமான பலவீனம் ஏற்படும். அப்போ இந்த காரணி அதுக்கான தீர்வு என்ன? அடிக்கடி மார்க்க சபைகளில் உட்காரணும், மார்க்கத்தை பற்றி கேட்கணும். இதை தூரமாக ஈமான் பலவீனம் அடையும். அதே மாதிரி இப்போ இந்த சபைகளில் பேசப்படுற மார்க்க விஷயங்கள், இப்போ ஜும்மாவுடைய பயான்கள், இப்போ மாஷா அல்லாஹ் நிறைய குர்ஆனுடைய வகுப்புகள், தஃப்சீர்கள், தர்ஜமாக்கள், விளக்கங்கள் குர்ஆன் சுன்ன அடிப்படையில். இந்த யூடியூப் இருக்குது, இந்த ஃபேஸ்புக் இருக்குதுன்னு சொல்லி கண்ட பயான்களை தயவு செய்து கேட்காதீர்கள். குர்ஆன் சுன்ன அடிப்படையில் ஆதாரபூர்வமாக சொல்லப்படுற தெளிவான கொள்கையின் அடிப்படையில் சொல்லப்படுற உரைகளை மட்டும் கேளுங்க. அடுத்த உரைகளை அந்த ஆள் இப்படி பேசினார், இந்த மூலை இப்படி சொன்னார்னு சொல்லி கண்டது கடியதை கேட்டு உங்களோட ஈமான பாழாகி கொள்ளாதீங்க. பிதஅத்துகளை பேசுகிறவங்களும், அனாச்சாரங்களை பேசுகிறவங்களும், ஷிர்க்க சொல்கிறவங்களும்,
மார்க்க தோற்றத்தில் இருப்பாங்க, நல்லா பெரிய தலைப்பா கட்டிருப்பாங்க, பெரிய சூரத்தா பார்க்குறதுக்கு நல்ல மௌலவிதானே, இவர் போய் சொல்லுவாரான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் வாயிலேருந்து வாரதெல்லாம் ஹதீஸ்னு பேரில் போய் ரசூல் அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, சம்மந்தமே இருக்காது. அப்போ எனவே இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்லக்கூடிய சரியான கொள்கை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய உரைகளை கேட்கணும், அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்கொள்ளணும். இப்போ அதே மாதிரி தான் இந்த சூழலை விட்டுறக்கூடாது. வீட்டில் பாருங்க ஈமாண்ட சூழல் இருக்கணும், இல்லைன்னா பலவீனமா பிள்ளைகளுக்கு மத்தியில் பாருங்க, நீங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்க இல்லைன்றால் குர்ஆனை பற்றி ஹதீஸை பற்றி மார்க்க விளக்கங்களை அல்லது மார்க்கத்தினுடைய போதனைகளை பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்ள இல்லை, வீட்டில் அந்த சூழல் இல்லைண்டா உங்களோட பிள்ளைகளோட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. புள்ள தொழுகையில் ஏன்னா நீங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது 4 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தேன்னு தெரியுமா, இப்போ அந்த பிள்ளைகள்லாம் தெரியும் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும். 5 நேரம் தொழுதாலும் ஹையால சலான்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஹையால சலான்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஃபோன் இருக்குது, அதுக்குரிய டைம் கலண்டரில் இருக்குது, அலாம் வச்சுட்டு படுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படி இருந்தும் ஹையால சலா தொழுகைக்கு வாங்க 5 நேரம் கூப்பிடுறாங்க. ஏன்னா அப்படித்தான் மனிதன் மறந்து போயிடுவான், மனிதன் மறைஞ்சு போயிடுவான், அவனுடைய ஈமான் குறையும், அவனுடைய ஈமான் பலவீனப்படும், அவனுடைய ஈமான் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி அவன் ஈமான் உள்ள ஒரு மனிதன் ஒரு நல்ல மூமின் செய்கிறதை விட்டு அவன் தூரமாய் பாவங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவான். அப்போ அடிக்கடி ஞாபகம் ஊட்டணும், அந்த சூழல் உருவாக்கணும். அதில் இருந்து தொடர்பு இல்லாமல் இருந்தால், இப்போ வீட்டில் அந்த சூழல் நாங்கள் உருவாக்க இல்லைண்டா எங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில் வேற வேற, இப்போ உதாரணமாக ஒரு 3 நாள் மார்க்க ரீதியான பேச்சுக்கள் நீங்கள் வீட்டில் பேச இல்லைண்டா 4ஆவது நாள் அந்த புள்ள வேற ஒரு இடத்துக்கு போயிடும், வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு பேச்சு. இப்போ நீங்கள் பிள்ளைகளோட பேசி மார்க்கத்தை சொல்லி கொடுக்க இல்லைண்டா நண்பர்கள் அவங்களோட நண்பிகள் சொல்கிறது தான் அவங்களுக்கு அறிவாக தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிற மார்க்க விஷயங்கள்லாம் அவங்களுக்கு விளங்காது. 3 நாள் 4 நாள் விட்டு பாருங்கள், ஒரு வாரம் விட்டு பாருங்கள், அவங்களோட ரூட் மாறிக்கிட்டே போகும். எந்த பிள்ளைய அப்படி செய்துன்னு யோசிப்பீங்க, எந்த பிள்ளைய அப்படி செய்யுது, எந்த பிள்ளைய அப்படி பேசுது, எந்த பிள்ளை அந்த பழக்கத்துக்கு பழகி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவு மாறுவாங்க. 2-3 நாள் இப்படி இருந்தாலே இந்த நிலை என்றால் வருஷ கணக்கில் பிள்ளைகளோட எந்த பேச்சும் இல்லை, சூழலே மோசமாக இருக்குது. அப்படித்தானே? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு அந்த நிலை இருந்தது. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. அந்த சபையில் இருக்கும் பொழுது மார்க்க விஷயங்கள் பேசப்பட்டது, நல்ல ஈமான் விஷயங்கள் பேசப்பட்டது. வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து மனைவி மக்களோட இருக்கும் பொழுது இவருக்கு ஈமான் குறையிற மாதிரி விளங்குது. அங்கே ஈமான் கூடிச்சுது, ரசூலுல்லாஹோட இருக்கும்போது ஈமான் கூடிச்சுது, வீட்டுக்கு வந்தோன்னே ஈமான் குறையுது. இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்தாரு? நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு கேட்டாங்க, சஹீஹ் முஸ்லிம் வருது, என்ன நீங்கள் நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார் ஓடி வாரீங்க. அப்போ ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது ஈமான் கூடுது, நல்ல ஈமான் வருது. ஏன்னா அந்த சூழல் அப்படி தானே, அல்லாஹ் ரசூலை பற்றி பேச 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 ஈமான் கூடும். அப்போ அதே இது வீட்டுக்கு வந்தால் மனை மக்களோட இருந்தால் ஈமான் குறையிற மாதிரி. அப்போ அங்கே ஒரு நிலை, இங்கே ஒரு நிலை. உண்மையில் அவர் உணர்ந்தது சரி, ஆனால் அவர் அந்த பாவிச்ச வார்த்தை நாஃபக முனாஃபிக் ஆகிட்டார், அவர் ஈமானோட தரத்தை காட்டுது. சின்ன ஒரு பலவீனத்தை கூட முனாஃபிக் தான்னு பார்த்தாங்க, நாங்கள் பலவீனத்தை கூட பலவீனமாக விளங்க இல்லை, அவங்க பலவீனத்தை நிஃபாக் தனமாக பார்த்தாங்க. ரசூலோட சபையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ஈமான், வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, ரெட்டை நிலை, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்போ அவர் சொன்னார் உண்மையில ஈமான் பலவீனம் அடையும். அப்போ அவர் இப்படி சொன்னோடனே வாங்க எனக்கும் அப்படித்தானே, யார் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க எனக்கும் ஈமான் அப்படித்தான் இருக்குது, ஏன்னா அவர் தான் உலகத்திலே முதலாவது சொர்க்கம் போகிறாள், 2 பேர் ரசூலாண்ட போகிறாங்க, ரசூலா அதுக்கு தீர்வு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சது என்ன தெரியுமா? நான் ரசூலோட சபையில் இருக்கும்போது ஈமான் கூடுது, சஹாபாக்கள் ரசூலாவோடே இருந்தாங்க, என்ன காரணம்? ஈமான் கூடுது. அப்போ இந்த சபைகள் ஈமாண்ட சபைகள் 2 வகையான சபை இருக்குது, ஒன்று ஷைத்தான சபையும் இருக்குது, ஈமாண்ட சபையும் இருக்குது. இப்போ நீங்கள் உண்மையிலே சொந்தக்காராக்கள் உங்களோட சாட்சி பெரியம்மா சின்னம்மா இவங்களோட இருந்து நீங்கள் ஈமானை பற்றி பேச இல்லைண்டா அந்த சபை ஷைத்தாண்ட சபையாக மாறிடும். அப்படி இருந்து பேசுகிறதால நாங்கள் எல்லாம் குடும்ப உறவை பேணிக்கொள்கிறோம்னு நினச்சிடாதீங்க. நிறைய பேர் நினச்சிருக்கிற என்ன தெரியுமா,
இந்த 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 விஷயத்தோட இதை சேர்த்து சொல்லிட்டு வரேன். இந்த குடும்ப உறவை பேணுறேன்னா என்ன தெரியுமா? என்ன ஆடம்பரத்தில் பர்த்டே பார்ட்டி வச்சாலும் சரி, கல்யாணத்துக்கு அந்த அனாச்சாரம் செஞ்சாலும் சரி, அது மாதிரி போனால் 1000 பேரை பற்றி புறம் பேசினாலும் சரி, என்ன செஞ்சாலும் மாமி வீட்டுக்கு கரெக்டாக போகணும், சாச்சி வீட்டுக்கு கரெக்டாக போகணும், அம்மா வீட்டுக்கு சரியாக கரெக்டாக டைமுக்கு போகணும், பெருநாளைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். இது குடும்ப உறவை சேர்தல் ஆகாது. குடும்ப உறவை சேர்றா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் போனால் அல்லாஹ் பற்றி அங்கே பேசணும், நீங்கள் போனால் இபாதத்தை பற்றி பேசணும், நீங்கள் போனால் குர்ஆன் சுன்னா பேசணும், நீங்கள் போனால் கொள்கையை பேசணும், நீங்கள் பேசுகிற சபைகளில் ஈமான் இஸ்லாம் அதனுடைய வரையறைக்கு உட்பட்டிருக்கணும். அதை விட்டு போட்டு நீங்கள் எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு நாங்கள் சந்தித்தோம், ஒன்று கூடினோம், இந்த பேக் டு ஸ்கூல்ன்ற மாதிரி கூத்தடிக்க போகிறது, அந்நிய ஆண்களை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி பாட்டு அடிக்கிறது, பாட்டு போடுறது, டான்ஸ் போடுறது, இந்த பச்சை ஹராத்தை செய்கிறது. மாப்பிள்ளமார் ரோசம் இல்லாத மாப்பிள்ளமார் அனுப்புவாங்க, ரோசம் உள்ள கணவன் அனுப்ப மாட்டாங்க, ரோசம் உள்ள தந்தை அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கலாச்சாரங்கள் யார் உருவாக்கி தந்தது? இது எல்லா இடத்துலையும் இப்போ பரவலாக அந்த நோய் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த குழுவாக நாங்கள் 2015, நாங்கள் 2014, 2013 பெச் ஒன்று சேர்றது. மாப்பிள்ளை மாப்பிள்ளை இவருக்கு என்ன மஹ்ரமி, அவட மாப்பிள்ளை இவருக்கு மஹ்ரமி, என்னமோ இந்த 5 பொம்பளைகளை எல்லாரும் மாறி மாறி கல்யாணம் முடிச்ச மாதிரி எல்லாரும் கதைக்கிறது, எல்லாரும் பேசுறது. எவ்வளோ பெரிய அனாச்சாரம், எவ்வளோ பெரிய ஒரு சீர்கேடு. இப்படியான தொடர்புகள்லாம் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது. இந்த பிள்ளைகள் இதை பார்த்து எப்படி திருந்துவாங்க? அப்போ இந்த சபைகள் எல்லாம் ஈமான பலவீனப்படுத்தும். நாங்கள் நினைச்சிடக்கூடாது நாங்கள் எங்கள் உறவை புதுப்பிக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்பில். மாப்பிள்ளை அங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுவார், இவ வாட்ஸ்அப் குரூப்பில் கூத்தடிச்சிருப்பா. நாங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறோம். என்ன குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க? கணவன் அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி வெளியே போவீங்க? கணவன் அனுமதி இல்லாமல் அந்நிய ஆணோட எப்படி பேசுவீங்க? கணவன் அனுமதி இல்லாமல் எப்படி ஒரு அந்நிய ஆணோட, அது ஆசிரியராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற நேரம் கற்றுக்கொள்றீங்களா, அதோட முடிஞ்சது. தேவை இருக்குது, ஏதாவது அவசியம் இருக்குது, பேசுங்க. ஆனால் அதற்காக நீங்களாக ஒரு நிகழ்ச்சிகளை உருவாக்கி ஒரு அந்நிய ஆணை வச்சு பேசுறது, ஒரு அந்நிய ஆணை வாழ்த்துறது, பாடுறது, இதெல்லாம் யார் உருவாக்குன கலாச்சாரம்? யூத நசாராக்களுடைய கலாச்சாரம். இது யாரோட கலாச்சாரம்? இஸ்லாத்திர கலாச்சாரமா? இதை நாம நினைச்சிட்டு என்ன தெரியுமா? இதான் குடும்ப உறவை பேணுறது. இதான் குடும்ப உறவை பேணுறதுடைய அடையாளம். அது மாதிரி இந்த ஸ்கூலில் உள்ள அந்த சகோதரத்துவத்தை பேணுறதுடைய அடையாளம். இஸ்லாத்துக்கு உட்பட்டிக்கணும். எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்தில் வரையறையை மீறினால் அது கூடாது. நினைச்சா இப்போ சேர்மார் ஆசிரியர்கள், உங்களோட பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? சேர்மாரோட பேசுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு படிச்சிருந்த சேர் அவரோட எனக்கு படிச்சிருந்த சேர்ன்னு சொல்லி அவருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுவீங்க. 4 பிள்ளைகள் அவரோட ஜோக் அடிப்பீங்க, எனக்கு படிச்சிருந்த சேர். இப்போ இதை நீங்கள் ஜோக் அடிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. உங்களோட பிள்ளை 7ஆம் வகுப்பு படிக்குது, ஒரு அந்நிய ஆணோட பேசும்போது நீ எப்படி அந்த பிள்ளையோட பேசுனான்னு கேட்பீங்க. நீங்கள் உங்களோட 45 வயசுக்கு 35 வயசுக்கு ஏற்ப நீங்கள் அவனோட பேசுறீங்க, அது ஹராம். அது உங்களுக்கு ஹராம தெரியுது இல்லை. ஆனால் உங்களோட பிள்ளை 14 வயசு பிள்ளை 14 வயசு பொம்பளை பிள்ளையோட பேசும்போது உங்களுக்கு என்ன கொந்தளிக்குது, கோபம் வருது. ரெண்டும் ஹராம் தானே. வயசு கூட்டினா என்ன, குறைஞ்சா என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். குடும்ப உறவுகளாக இருந்தாலும் அங்கே மஹ்ரமி அஜ்னபி பேணணும். என் மாமாட மகள், என் சாச்சாட மகள், என் சாச்சாட மகன், அவன் நானா தானே. நானா சாச்சாட மகன்லாம் அஜ்னபி, ஹராம் பேசுறது. சோளும் இல்லை, ஃபர்தாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பேசுகிறேன். என்ன நானா? அவனை கல்யாணம் முடிக்கலும் அஜ்னபி. நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படித்தான் அம்மாமாரை சொல்லிக் கொடுக்குறது. அஜ்னபி மஹ்ரமி சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஏன்னா மச்சானை கண்டா ஒளிர அதே பொம்பளை புள்ள அதை சாட்சி பெரியமாட மகானை கண்டா நானான்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பேசுது, பைக்கில் பின்னுக்கு இருந்து போகுது. இது ஹராம் இல்லையா? ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். நாங்கள் தான் நானா மச்சி நாங்கள் தான் உறவை பிரிச்சிருக்கிறோம். இஸ்லாத்திர பார்வையில் அஜ்னபி பேசக்கூடாது. அதாவது பர்தா இல்லாமல் ஹிஜாப் இல்லாமல் பேசக்கூடாது. தேவையில்லாமல் சும்மா ஹிஜாப் பர்தா அணிஞ்சாலும் தேவையில்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் உங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே இப்போ நான் போகிறேன்னு வைங்க, அங்கே என்ன தம்பிட மனைவி இருந்தால், தம்பிட மனைவி மச்சின்னு சொல்லி மைனின்னு சொல்லி நான் எதை வேணாலும் உட்காந்து கதிரை போட்டு உட்காந்து பேசிட்டு கேளுமா? பார்க்குறதே ஹராமோலாது. இப்போ அதெல்லாம் சர்வசாதாரணம். ஏன்னா தம்பிட மனைவி தானே, ஏன்னா நானோட மனைவி தானே, அதெல்லாம் ஹராம் கூடாது. வாட்ஸ்அப் குரூப்பை திறந்துட்டு நான் எங்கே பெருநாளையில் சோளம் இல்லை ஒன்றும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சி போடுறது. ஏன் நானா தம்பி தங்கச்சி, இப்போ என் நானாட அல்லது என் தம்பியோட வைஃப் எனக்கு என்ன மஹரமியா? அவளை எப்படி நான் ஃபோட்டோவில் பார்க்குறது? எப்படி ஹிஜாப் இல்லாமல் அவளை பார்க்குறது? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? யோசிக்கிறதே இல்லை. அப்போ எனவே இந்த மாதிரி சில குடும்ப உறவுகளை சேர்ந்து அந்த சபையில் போய்த்து உட்கார்ந்து நீங்கள் பேசுகிறது உங்களோட ஈமான குறைக்கும். அது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்தல் என்பது கிடையாது. நாங்கள் தவறுதலாக வழங்கி வச்சிருக்கிறோம்.
என்ன கல்யாணத்துக்கு போட்டு என்ன நினைப்பாங்க, அங்கே பாட்டு போட்டிருப்பாங்க, ஆடல் போட்டிருப்பாங்க, டான்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்டேஜ் அடித்து மாப்பிள்ளையும் பொண்டாட்டி ஒன்றா வச்சிருப்பாங்க, எல்லாரும் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி வந்து பொண்டாட்டி, ஊரில் இருக்கிற பொம்பளையெல்லாம் பொண்டாட்டியா, அவன் வந்து மேடையிலேருந்து மிம்பர்லேருந்து பயன் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு, எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான சீர்கேடுகள், இந்த மாதிரி அனாச்சாரங்கள், பாட்டு, இசை, ஆடல், பாடல், கலவன், ஆண் பெண் சர்வ சாதாரண சகஜம், இப்படி ஒரு திருமணம் பாருங்க. திருமணத்துக்கு கூட வரமாட்டேங்கிறாரு, திருமணத்துக்கு கூட வரமாட்டாரு. இப்படியெல்லாம் நடந்து எப்படி போறது? ஹராமான சீதனம், ஹராமான விடயங்கள், இப்படி எல்லாமே அதுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் பெருநாள் ஒன்று கூடல் என்று சொல்லி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சுகள், அஜ்னபி மஹரம் இல்லை எல்லாம் பேசுவாங்க, கதைப்பாங்க. பாருங்க, அவர் மட்டும் வாரதில்லை, இவர் மட்டும் வாரதில்லை. என்ன பாவம்! இதல்ல இஸ்லாம் சொல்லித்தார குடும்ப உறவை பேணுறது. எந்த இடத்துல உம்மா தவறு செய்கிற பொழுது, உம்மா தொழாம இருக்கிற பொழுது மகன் சொல்லணும், உம்மா நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, தொழுங்க. நீங்க தொலை இல்லைன்னு சொன்னா, நீங்க சரியா இபாதத்தை பேணலண்டா நான் உங்களோட பேச மாட்டேன். ரசூல் என்ன சொன்னாங்க? மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மன்அ லில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மல் ஈமான். அல்லாஹ்வுக்கு அன்பு கொள்ளணும், அல்லாஹ்வுக்காக கோபம் கொள்ளணும். எல்லாம் மாறிட்டு நீ அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்காக கோபம் கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்காக கொடுங்க, அல்லாஹ்வுக்காக தடுங்க. ஒரு ஆள் தம்பி கொடுக்க அவரு மதுபானத்திலே செலவழிக்கிறார், இப்ப தடுங்க. அதே தம்பி தான் கொடுக்காதீங்க, அதே நானா தான் கொடுக்காதீங்க, ஆடம்பரத்தில் செலவழிக்கிறார். அப்ப இது இஸ்லாம். நாங்க உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படக்கூடாது. அதான் நான் சொன்னேன். அப்ப எனவே இந்த இடத்துல நாங்க என்ன புரிஞ்சுக்கொண்டால், ஈமான பலவீனப்படுத்துற சூழல் அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஈமான பலவீனப்படுத்துற சூழல் அது சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அதை மாற்றணும். சொல்லிட்டே இருங்க. அம்மா வாப்பா பார்க்க போறீங்களா, தொலை இல்லை, டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க ஒரு கட்டத்தில் என்ன அம்மா வீட்டில் இருப்பீங்க, அது போகிறோம் மதரசாக்களுக்கு அல்லது மார்க் அடிப்படையில் நல்லா படித்து வளர்ந்துருப்பீங்க, நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு மனைவி கிடைச்சிருக்கும், ஈமானோட பக்குவத்தோடு இருப்பீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாப்பா மதுபானத்தோடு இருப்பார், உம்மா சீரியல் நாடகத்தோடு இருப்பாங்க. சிலாக்கள் கால் பண்ணி கேட்பாங்க, சரி இப்படி இருக்குது, நான் போவா வீட்டுக்கு வானாமாண்டு, அம்மாவோடு இப்படி இருக்குது என்ன, அம்மா சகோதரிகள்லாம் சீரியலுக்கு அடிமை, அப்படியே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில் 6-7 மணிக்கு ஆரம்பிச்சா 10-11 மணி வரைக்கும் டிவி ஓடிட்டு இருக்கும். பாப்பா மதுபானம். அதே மாதிரி வீட்டில் மார்க்கம் தொழுக ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் போனால் எங்களோட ஈமானுக்கு பாதிப்புண்டா, நீங்கள் அங்கே போங்க. ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை? அவங்களுக்கு அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி சொல்லி 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 சொல்லிடுங்க இருக்கிற வரைக்கும், அப்படி சொல்லி திரும்பிட்டு வந்துருங்க. ஏண்டா நாளைக்கு மறுமையில் உம்மா எனக்கு நன்மை ஒன்று தரமாட்டாள், என்ன வாப்பா எனக்கு ஒரு நன்மை தரமாட்டார், என்னுடைய மனைவி ஒரு நன்மை தரமாட்டாள், என்னுடைய தம்பி தரமாட்டான், நான் என்ன பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரசூலா சொன்னாங்க, ஃபாத்திமா ஒன்றை கூட என்னால் நரகத்தையும் பாதுகாக்கல, நீ ஒன்றை பாதுகாத்துக்கொள். அப்படி ரசூலா சொல்லும்போது நாங்கள் எப்படி எங்கட மகளை பாதுகாக்கலும்? அப்போ எனவே சூழல் 2 வகையான சூழல் இருக்குது. ஒன்று ஈமாண்ட சூழல், மார்க்கத்திற சூழல், இதனால் என்ன செய்யும், ஈமான் கூடும். இன்னொரு சூழல் இருக்குது, நாங்கள் தவறாக நினைச்சு கொண்டிருக்கிற சூழல், இவங்க தானே மாமி தானே பெரியம்மா தானே சின்னம்மா தானே, அப்படி இருக்கிற சூழல் மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தால் அது நல்ல சூழல், ஈமான கூட்டும். மார்க்கத்துக்கு முரணாக இருக்குமா இந்த அவங்களோட ஈமான பலவீனப்படுத்தும். எனவே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான 2வது விஷயம். 3வது பாவம். அதில் பாவத்திர சூழல், மேலே சொன்னது மாதிரி பாவத்திர சூழல் இது தனிப்பட்ட எங்களோட லைஃப்லோடு சம்மந்தப்பட்டது. இப்போ உதாரணமாக பாவத்தை விடுறது கஷ்டம்தான், ஆனால் பாவம் செய்கிற சூழலை தவிர்த்து கொள்வது லேசு. பாவத்தை விடுறதுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? பாவம் உதாரணம், எனக்கு இந்த பாவத்தை விடுறது கஷ்டம்னு பல பேர் சொல்லுவாங்க. பாவத்தை விடுறது உண்மையில கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பாவம் செய்கிற சூழலை விடுறது லேசு. அதை விட்டால் பாவத்தை விடலாம். இது விளங்குதா? பாவம் எங்களோட வாழ்க்கையில் கூட 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 உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் விடும். அந்த கருப்பு புள்ளிகள் என்ன செய்யுமெண்டா எங்களோட ஈமான பலவீனப்படுத்தும். அந்த பாவம் எங்களோட ஈமான பலவீனப்படுத்தும். ஈமான் கூடுனா என்ன செய்யும்? அர்த்தம் என்ன? அமல் கூடும். ஈமான் குறைஞ்சா அமல் குறையும், பாவம் கூடும். இது ஒரு நல்ல விளங்கி கொடுங்க. ஈமான் கூட கூட அமல் கூடும், ஈமான் குறைய குறைய அமல் குறையும், பாவம் கூடும். பாவம் கூடுதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நன்மை தீமை அளவு செஞ்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்கிட்ட எல்லாத்தையுமே இருக்குது. என்னென்றால், இந்த நாங்கள் செய்கிற பாவங்களாக தெரியுது இல்லை எங்களுக்கு.
இப்போ நாங்கள் பாவம்னு எங்களுக்கு மனசுக்கு சிந்தனைக்கு வாரதில் என்ன தெரியுமா? கொலை, கொள்ளை, விபச்சாரம் தான் வரும். பாவம்டா என்ன? சாதாரணமாக 2 பேர் நடந்து போகும்போது இப்படி கண்ணை காட்டுறதும் பாவம் தான். ஏளனமாக சிரிக்கிறதும் பாவம் தான். 2 பேர் ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது ஏளனமாக சிரிக்கிறது, அதே மாதிரி புறம் பேசுறது, பொய் பேசுறது, ஏமாற்றுறது, அதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள், அல்லாஹ் பற்றியுள்ள அடிப்படையான மார்க்கத்தில் கடமைகளை அறியாமல் இருக்கிறதெல்லாம் பாவம். இந்த பாவங்கள் ஈமானை பலவீனப்படுத்தும். ஒன்று பலவீனமாக பாவம் கூடும், 2வது பாவம் கூட கூட ஈமான் பலவீனமாகும். ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு? நன்மையும் செய்கிறார், பாவம் செய்கிறார். இப்போ அவருடைய உள்ளத்தில் ஈமான் ஏதோ என்ன ஒரு சமநிலையில் இருக்குது இந்த அடையாளம். இப்போ அது என்ன செய்யும் தெரியுமா? அது தொடர்ச்சியாக அப்படியே வச்சிருக்காது, ஈமானை பலவீனப்படுத்தும், அமலை குறைக்கும். நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இதை. அப்போ என்ன பாவத்திர சூழ்நிலைகள், உதாரணமாக நீங்கள் வீட்டில் இருந்தால் குர்ஆன் ஓதுவீங்க, திக்ரில் இருப்பீங்க. இதே பக்கத்து வீட்டாளோட பேசிகிட்டு இருந்தால் 5 பேரை பற்றி புறம் பேசுவீங்க. இப்போ அங்கே போகிறத விட்டீங்கன்னா நீங்கள் பாவத்திலையும் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குது, நண்பர்களோட சேர்ந்துட்டா தேவையில்லாத பழக்கங்களை பழகுது. அந்த பழக்கம் அது பழகின விடுற கஷ்டம். ஆனால் நண்பர்கள், தீய நண்பர்களை விட்டு தவிர்த்து கொள்வது லேசு. வேற ஏதாவது ஒன்றில் பிஸி ஆகிட்டா, இன்னைக்கு வர கிடைக்கல, அதனால் இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியலை, அங்கே உங்களை சந்திக்க முடியலை அப்படிங்கிறவாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த சூழ்நிலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவத்திற சூழ்நிலைகள், உதாரணமாக இப்போ நான் இந்த ஃபோனை கையில் எடுத்தால் நான் எப்படியோ டிக்டாக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது யூடியூப்லேயோ நான் ஒரு சீரியலையோ ஒரு படத்தையோ ஒரு டான்ஸையோ பார்த்துருவேன். ஃபோனை வச்சுருங்க, இந்த நேரத்தில் நான் எடுக்கக்கூடாது. எந்த நேரத்தில் நாங்கள் பாவத்துக்குள்ளே போயிடுவோம்னு எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை கெச் பண்ணிடுங்க, எண்ணத்தை பிடிச்சிருங்க, அதில் இருந்து மாறுங்க. பாவத்துக்கிட்ட போகிறதுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் வைக்கக்கூடாது. ரசூல் என்ன சொன்னாங்க? தக்பீரை கட்டிட்டு என்ன ஓதணும்? தொழுகையில் தக்பீரை கட்டுனா என்ன ஓதணும் சொல்லுங்க ஆகும்? அல்லாஹும்ம பாஇத் பைனி, அதான் ஆரம்பம். தக்பீரை கட்டிட்டு அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இதில் ஒரு அற்புதமான ஒரு ஆழமான ஒரு விளக்கத்தை ரசூல்லா எங்களுக்கு சொல்லித்தராங்க. பாவத்தில் இருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லான்னு சொல்ல இல்லை. அந்த துவா என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு தொழுகையிலும் ஆரம்பத்தில் இது ஓதணும் தானே. ஒவ்வொரு தொழுகையிலும் தக்பீரை கட்டினா இதை தான் ஓதணும். யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையில், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கிற தூரத்தின் அளவு ஒரு தூரத்தை ஏற்படுத்து. பாவத்தில் அந்த பாவத்தை செய்கிறது வேறு, அந்த சூழ்நிலை, அந்த டிஸ்டன்ஸ், தூரம் இருக்குதானே, அதில் ஒரு கெப் வைக்கிறது வேறு. இப்போ நீங்கள் இந்த போர்டருக்கு போயிட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. அந்த போர்டருக்கு போகாமல் ஒரு எல்லையில் நிற்கிறீங்களே, அதுதான் அடிப்படை. அல்லாஹ் பாஇத் பைனி, தூரமாக்கிறியா அல்லாஹ், பாவத்திலையும் தூரமான. யாரும் பாவம் செய்யாமண்டா, இது பாவம்டா நீங்கள் இங்கே இருந்துட்டு செய்யாமல் இருக்கலாம். இதை செய்யலை, இந்த அளவுக்கு வந்துட்டு நான் செய்யலை. ஒரு மூமின் எப்படி யோசிக்கணும்டா, இந்த எல்லை கூட போகக்கூடாது, இங்கே நிற்கணும், நான் இந்த எல்லைக்கு போகக்கூடாது, இங்கே நிற்கணும். யாரெல்லாம் தூரப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னா எப்படி? அல்லாஹ் பாஇத் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரம்? மூமின் அப்படி தான் இருப்பான். அவனே பாவத்தை என்ன செய்யக்கூடாது, அதிகமாக பாவம். அதே மாதிரி தான் இந்த நன்மை செய்கிறதுல சோம்பேறித்தனத்தை உண்டாக்குறது ஷைத்தான் உண்டாக்குவான். நன்மை செய்கிறதுல சோம்பேறித்தனம் வர 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 நன்மையில் சுவை இல்லாமல் மாறும். இது ஒரு அடிப்படையான ஒரு காரணி தான். இப்போ இதோட வருது அந்த பாவங்கள் வாரது, பாவங்கள் செய்கிறது. இது ஒரு பெரிய தலைப்பு, சுருக்கமாகத்தான் நான் சொல்கிறேன். அப்போ பாவத்தை செய்கிறது, அதே மாதிரி இதில் இந்த ஈமான குறைக்கிறது பாவம், ஈமான கூட்டுறது நன்மை. அப்போ இந்த பாவத்திலிருந்து எங்களை விடுபட்டு அதிலிருந்து நாங்கள் தூரமாகிற பொழுது ஈமான் பலமடையும், நன்மைகள் கூடும். இதை நாங்கள் சரியாக விளையக்கூடாது. பாவங்கள் நிறைய இருக்குது, பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள், அல்லாவுக்கு செய்கிற பாவங்கள், அடியார்களுக்கு செய்கிற பாவங்கள், அடியார்களை ஏமாத்துறது, அவங்கள புறம் பேசுறது, அவங்கள பற்றி தப்பான எண்ணங்களை வைக்கிறது, கெட்டெண்ணங்களை விதைக்கிறது, ஒரு மனிதனை பற்றி தப்பான கதைகளை பரப்பி விடுறது, இதெல்லாம் பாவங்கள். அப்போ இதெல்லாம் எங்களோட ஈமானில் பலவீனத்தை உண்டாக்கும். நினைச்சா ரைட். அப்போ எனவே பாவங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடிப்படை என்னன்னா, பாவத்திற சூழலை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னாரோட போனால் அவர் பேசுவார், ஹதீஸையும் குர்ஆனையும் தான் அப்படின்னா நீங்கள் அவரோட பேசலாம், பழகலாம். பெண்களை, உங்களோட உறவினர்கள், சொந்த பந்தத்தை சொல்கிறேன். இன்னாள்கிட்ட போனால் முடிஞ்சுது, அவள் என்ன 2 மாதம் சேர்த்து வச்ச எல்லா குப்பையும் என்னட்ட கொட்டி விட்டுருவாள் அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க. அந்த பக்கத்துக்கு போனால் உங்களோட ஈமானுக்கு பாதிப்பு. ஏன்னா நீங்கள் புறம் பேசினாலும் பாவம், புறத்தை கேட்டுட்டு இருந்தாலும் பாவம்.
நான் ஒன்றும் பேசலையே. சில விஷயங்கள் இருக்குது, பாவம் அது முதலாவது செய்யும் பொழுது தான் கஷ்டமாயிருக்கும். அதுக்கப்புறம் அது பழக்கம், பாவம் அல்லது பழக்கம், அது பழகிடும். சில ஆட்களுக்கு வந்து இந்த இப்படி நீங்கள் மியூசிக் பாட்டு கேட்காதீங்கன்னா எனக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாட்டு கேட்குற என்ன பாவமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு நன்மை தீமை விளங்காத அளவுக்கு ஈமான் குறைஞ்சி பலவீனமாகி அப்படி முத்திரிடப்பட்டு உள்ளத்தில். படம் பார்க்குறது இந்த சும்மா என்ன எப்படி இந்த சமைக்கிறது, எப்படி என்ன இவரோட பேசுறது பழகிறது, குடும்பம், இதான் நாடகத்தில் போய் இதெல்லாம் என்ன தப்பா? இப்படி நல்ல விஷயங்களை தானே சொல்லித்தராங்க, நல்ல ஆர்வமாக தானே இருக்குது அப்படிங்குவாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தவறான தப்பான தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் 90% இருக்கும், அது விளங்காது. 10% உள்ள சில விஷயங்களை மட்டும் வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பாவமானு கேட்பாங்க. சர்வசாதாரணமாக இருக்கு. அப்போ எனவே பாவத்தை விளங்க வேண்டும், பாவத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தை விளங்கி அதில் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாவத்தை தவிர்ந்து கொள்ள வேண்டும், அந்த சூழலை தவிர்ந்து கொள்ளணும் முதலாவது. அப்போ எனவே பாவம் செய்ய 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 ஈமான் பலவீனப்படும். அடுத்தது ஒருவர் இபாதத் செஞ்சோன்னா அடுத்த ஈமான பலவீனப்படுத்துகிற அடுத்த அம்சம் என்னென்றால், ஒருவர் இந்த இபாதத்தில் சோம்பேறித்தனத்தை கொண்டு வர முனாஃபிக்களோட பண்பு தான் அது. அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள், ஈமான பலவீனப்படுத்திடும். இப்போ பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். பிள்ளைகளை குடும்பத்தில் நீங்கள் பாருங்கள், தொலை சொல்ல ஒரு சோம்பேறித்தனம் அவங்கள்ட்ட இருக்கும். தட்டி எழுப்பி தொழு தொழு தொழுன்னு சொன்னால் அப்படியே முறிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி போயிட்டு ஒழு செஞ்சுட்டு வந்து ஒரு மாதிரி இந்த பிள்ளைகள் இப்போ சோழ ஒரு ஜாதி இங்கே போட்டு எல்லாம் ஒரு பார்த்தாலே ஒரு பரிதாபமாகிக்கும். பிள்ளை அல்லாஹ்வுக்கு தக்பீரை காட்டும், உம்மா வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு விடணும், பார்க்குறோமா இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு அது அப்படி மாறிடுச்சு. இப்படி இருக்கிறது என்பது இபாதத்தில் சோம்பேறித்தனம் என்பது ஈமாண்ட பலவீனத்தில் அடையாளம். ஈமாண்ட பலவீனத்தில் அடையாளம். இப்போ எங்களுக்கு பாருங்கள், குர்ஆனை ஓதுறதுக்கு, தர்ஜமா தஃப்சீரை வாசிக்கிறதுக்கு, அதே மாதிரி நல்ல விடயங்களை கேட்கறதுக்கு, நல்ல விடயங்களை படிக்கிறதுக்கு ஷைத்தான் எங்களை விட இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குது என்றால் அடையாளம் என்ன தெரியுமா? எங்களோட ஈமான் பலவீனப்படுகிறது. ஈமான் எங்களோட ஈமான் பலவீனமாக இருக்குது. சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? சஹாபாக்கள் வெளியே போயிட்டு வாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம். அப்போ நாங்கள் ஈமான் தானே கொண்டிருக்கிறோம். இல்லை, ஈமான் இன்னும் புதுப்பிக்கணும், ஈமானை இன்னும் கூட்டிக் கொள்ளணும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? வாங்க ஈமான் கொள்வோம், கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம், என்ன உட்காந்து பேசுவோம், அல்லாஹ் பற்றி படிப்பாங்க, ஈமான் கூடும். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஈமானை படித்தோம், அதுக்கப்புறம் குர்ஆனை படித்தோம், ஈமானை படிக்கிறது. அப்போ எனவே இந்த ஈமான் பலவீனப்பட விடக்கூடாது. ஈமான பலவீனப்படுத்துகிற காரணிகளை தவிர்த்து கொள்ளணும். அப்போ எனவே இதில் முக்கியமான ஒரு அம்சம் தான் இப்போ இந்த சோம்பேறித்தனம் பாருது. சோம்பேறித்தனம்னா ஷைத்தான் அதை உண்டாக்குவான். நாங்கள் இபாதத்து விஷயத்தில் உற்சாகமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். இபாதத் செய்கிற விஷயத்தில் அது நாங்கள் நினச்சா முடியும். பாருங்கள், வேறு நாளில் 2 மணிக்கு முழிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நோன்பு வந்தால் பெருநாள் மாதிரி இருக்கணும். இந்த கியாமுல்லைலாம் பார்க்கும்பொழுது இப்போ வெளியிலேருந்து வந்தவங்க போன நோன்புக்குங்க இங்கே பள்ளியிலே சொன்னாங்க, என்ன இது இந்த தியாரில் 2 மணிக்கு பெருநாள் மாதிரி இது பள்ளி அப்படின்னு சொல்லி என்னை காதலை கேட்டேன் போன நோன்புக்கு. அப்போ அது எப்படி 2 மணிக்கு சாத்தியமாகுது? அதே புள்ள தான், அதே வாப்பா தான், அதே இம்மா தான், அதே குமர் புள்ள தான், அதே ஆம்பளை புள்ள தான், எல்லாம் என்ன செய்கிறாங்க? 2 மணிக்கு நின்று நல்லா ஆர்வமாக நின்று கியாமுல்லைல் தொழுகிறாங்க. நாங்களும் தான், எல்லாரும் தான். அப்போ எனவே இந்த ஒரு எண்ணம் வரணும், இபாதத்தை ஆர்வமாக செய்யணும். ஷைத்தான் சோம்பேறித்தனத்தை வேற காலங்களில் ஃபர்லு தொழுகிறதே கஷ்டமாக இருக்கும். அசரை கொண்டு போய் தொழுவாங்க. இப்போ 6-9க்கு பாங்கன்ட்டு 6-7க்கு தான் ஒழு செய்வாங்க. 8க்கு எப்படியா தக்பீரை கட்டி ருக்கு செஞ்சு சுஜூத் செஞ்சு முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி போர்டர். அப்போ இது வந்து ஈமாண்ட பலவீனம், ஈமான பலவீனம். அடுத்தது ஈமான பலவீனப்படுத்தல இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கடமைகளை இந்த உடலுக்கான கடமைகள்னு விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி நாங்கள் விளங்கி வச்சாலும் அது வெறுமனே 40 வருஷமாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க, உங்களோட உள்ளத்துக்கு எந்த தாக்கத்தையும் அது கொடுக்க இல்லைன்றாலும் ஈமாண்ட பலவீனம் இருக்கும். நல்லா விளங்கி கொடுங்க. தொழுகை எதனுடைய கடமை? உதாரணமாக ஹஜ்ஜுக்கு போகிறோன்னா உடல் பலமும் இருக்கணும், காசு பொருளாதார பலம் இருக்கணும், போகிற பாதையில் பாதுகாப்பு இருக்கணும், இப்படி கடமை இருக்குது. இப்போ தொழுகை என்பது உடலில் குனிஞ்சு நிமிர்ந்து எழும்புற கடமையா? இல்லை, உடல் மட்டும் இல்லை, அங்கே சம்மந்தப்படுது உள்ளம், எங்களோட சிந்தனை. இப்போ நான் தக்பீரை கட்டி ருக்கு சுஜூத் செய்கிறோம், தக்பீரை கட்டி போட்டு எங்களோட சிந்தனை எல்லாம் வேறு நாட்டில் இருந்தால், அல்லது வீட்டில் பாத்ரூமில் அல்லது டொய்லெட்டில் அல்லது குஸ்னியில் கிச்சனில் பிள்ளையை பற்றி உடுப்பை பற்றி ட்ரெஸ்ஸை பற்றி யோசனையில் இருந்தால், அப்போ உள்ளம் எங்கே இருக்குது, உடல் எங்கே இருக்குது? இல்லை. தக்பீரை கட்டுறோன்னா எங்களோட உடம்பு அதனுடைய கிபிலா வந்து என்ன? கபத்துல்லா. கிபிலத்துல் ஜசத் என்ன? உடம்போட கிபிலா எது? கபத்துல்லா. கிபிலத்துல் கல்ப்
கல்புட கிபிலா எது? அல்லாஹ். ரெண்டுக்கு கிபிலா இருக்குது. நாங்கள் உடம்புல எப்படி கபத்துல்லா முன்னோக்கி தொழுகிறோமோ அதே மாதிரி உள்ளம் எங்கே இருக்கணும்? அல்லாஹ் முன்னோக்கி இருக்கணும். அல்லாவோட முனாஜாத் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ எனவே இந்த ஒரு எண்ணத்தில் எந்த தொழுகை நாங்கள் 40 வருஷமாக தொழுகிறோம், பெரிய அளவு ஈமான்ல ஒரு உறுதிப்பாடு இல்லைண்டா நாங்கள் அந்த தொழுகையை உடலின் கடமையாக விளங்கினோமே தவிர உள்ளத்தின் ஆன்மாவின் செயல்பாடாக கடமையாக விளங்கவில்லை. தக்பீர் கட்டினா உடம்பு, உள்ளம், எண்ணம், சிந்தனை எல்லாம் அப்படி அந்த எண்ணத்தோட தொழுது பாருங்க, ஈமான் கூடும். நாங்கள் உடலுக்கான கடமையாக இபாதத்தை நினைச்சு கொண்டோம், தொழுகை நினைச்சு கொண்டோம் என்றால் குர்ஆன் ஓதுமே அப்படிதான். வாய் மட்டும் அசையும், சிந்தனை எங்கேயோ இருக்கும். இல்லை, சிந்தனை அங்கே இருக்கணும். உடலுக்கான வாய்க்கான அல்லது ஓதல் அல்லாது வாய் ஓதனும், அல்லாஹ்வை சிந்திக்கணும். அப்போ தர்ஜமா தெரிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ், தர்ஜமா வாசிச்சா அல்ஹம்துலில்லாஹ், விளங்கி ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ். அல்லது குர்ஆன் ஓதுறீங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்னத்தை சொல்றான் என்பதை சிந்தனையோடு ஓதணும். ஓரளவு படித்து தெளிவு பெற்றால் தான் அது முடியும். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த ஒரு அடிப்படை நான் புரிந்து கொள்ளணும். கடைசியாக இன்னும் அப்படியே தொடர் இருக்குது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிப்படை என்னன்னா அல் கஃப்ல அன் திக்ரில்லா, அல்லாஹ்ட சிந்தனையை விட்டு தூரமாகிறது. ஒமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. அல்லாஹ்ட திக்ரை விட்டு புறக்கணிச்சிங்கன்னா, அல்லாஹ்ட திக்ரை நீங்க புறக்கணிச்சிங்கன்னா அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தருவான். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்ட திக்ரை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை எப்படி உருவாகும் தெரியுமா? ஈமான் உள்ள உள்ளம், ஈமான் நிறைந்திருக்கிற உள்ளம், ஈமான் பலமாக இருக்கிற உள்ளத்துல நெருக்கடி இருக்காது. மன் அமில ஸாலிஹன் மின் ذكரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அதுக்கு அல்லாஹ் அப்படியே நேர்மாற்றமா சொல்றான். யார் மன் அமில ஸாலிஹன் மின் ذكரின் அவ் உன்ஸா, ஆணாயினும் பெண்ணாயினும் யார் சாலிஹான் அமல் செய்கிறார்களோ வஹுவ முஃமின், அவர்கள் மோமினாக இருந்து கொண்டே அப்படி இருந்தால் ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம். அப்போ மனமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உள்ளம் நிம்மதியாக இருக்குது. உள்ளம் நிம்மதியாக இருக்குன்னு அர்த்தம் என்ன? ஈமான் இருக்குது. ஈமான் குறைய 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 வாழ்க்கையை நெருக்கடி வரும். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரால தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய திக்ர் இருந்தா உள்ளம் அமைதி பெறும், உள்ளத்துல ஈமான் பலமாகும். அப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம போனால், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம போனால் ஈமான் பலவீனமடையும், அமல்கள் குறையும். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கு. அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருக்கிற அர்த்தம் என்ன? நாங்கள் எந்நேரம் எங்களோட அமல்களில், எங்களோட இபாதத்தில், எங்களோட செயல்பாடுகளில் இது அல்லாஹ் சொன்னான் செய்வேன், அல்லாஹ் தடுத்தான் விட்டுருவேன். இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஹலால், இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ஹராம், இது அல்லாஹ் இதை சொன்னான், அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான். அப்போ அந்த வரையறைகள் இருக்கும். அந்த வரையறைக்குள்ள தான் வாழ்வார். அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் வாழ்க்கை இருக்கும். அதாவது மார்க்கத்தை வரையறைய பேணி நடப்பார், மார்க்கத்தில் வரையறையை தாண்டி செல்ல மாட்டார். எப்போ ஒரு மனிதன் மார்க்கத்தில் வரையறைய திக்ரை விட்டு போட்டு வெளியே போவாரோ அப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஈமான் பலவீனமடையும், அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடி வரும். அல்லாஹ் தொழுகை சொல்லும்போது அக்கிமி ஸலாத்த லிதிக்ரி, தொழுங்க என்ன திக்ருக்காக, என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக. நீங்கள் ஜக்காத் கொடுங்க, அது உங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். அந்த ஜக்காத்தின் ஊடாக உங்களோட உள்ளம், உங்களோட உடல், உங்களோட பொருளாதார பரிசுத்தமாகும். எனவே இந்த ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள வேண்டும். எந்த கடமையும் நாங்கள் தும்முனாலே என்ன என்ன நாங்கள் சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அல்லாஹ்ட திக்ர். அதான் திக்ர். தூங்க போகிறோம், சாப்பிட்றோம், அல்லது ஒரு நல்ல கனவு காண்றோம், அல்லது ஏதாவது ஒரு விடயத்தில் என்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்ட திக்ர் உடனே வருது. துவா, இதெல்லாம் அல்லாஹ்ட திக்ர். அப்போ எனவே நாங்கள் அல்லாஹ்ட திக்ரை விட்டு தூரமாகணும்ன்றா ஈமான் பலவீனம் அடையும். அப்போ அல்லாஹ்வுடைய திக்ரோட வாழ்ந்தால் ஈமான் பலமாகும். எனவே பாவங்கள் செய்கிறதுனால, அல்லாஹ்ட திக்ரை விட்டு தூரமாக இருக்கிறதுனால, மார்க்க சபைகளில் இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்றதுனால, அதே மாதிரி மார்க்க சூழலில் இருந்து நாங்கள் ஒதுங்கி செல்றதுனால, அல்லாஹ்வை அறியாமல் இருக்கிறதுனால, இந்த அடிப்படை காரணிகளால் எங்களோட ஈமானில் குறைவு ஏற்படும். அப்போ எனவே இதை மாற்றணும். இதை மாற்றினால் ஈமான் என்ன செய்யும்? பலமாக மாறும். ஈமான் பலமாக மாறுகிற பொழுது அமல் சாலிஹ் அதிகமாகும், அமல் கூட கூட ஈமானும் கூடும். இப்போ இந்த மனிதன் கடைசி வரை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டு இருப்பான். எப்படி? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. இதை கேட்டுக்கிட்டே இருப்பார்.
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. இதை கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ எனவே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு போட்டு கடைசி வரை இந்த துவாவோடு அதை பேணிக்கொள்ளணும். அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் பற்றி அறியணும், அல்லாஹ்ட சிந்தனையோட வாழணும், அல்லாஹ்ட வல்லமைகளை விளங்கணும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புரியணும். இப்படியான ஆன்மீக சபையில் மார்க்க சபைகள் அதிகமாக நேரத்தை கழிக்கணும். ஈமான பலப்படுத்துறதுக்கு தீர்வு. அதே மாதிரி நல்ல சூழல்களில் இருக்கணும், நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும், நல்ல சூழல்களை உருவாக்கணும். குடும்ப உறவு, தாய் தந்தை எதுவாக இருந்தாலும் மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டு நாம் அதை பேணிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இபாதத்தில் கரிசனை செலுத்தணும். ஈமான கூட்டிக் கொள்றதுக்கு அமல்களை அதிகப்படுத்த வேண்டும், பாவத்தை விடணும், நன்மைகளை அதிகமாக கவனம் செலுத்தணும், சோம்பேறித்தனத்தை இல்லாமலாக்கி நன்மைகளில் உற்சாகத்தோடு செயல்படணும். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்து வாழணும், அல்லாஹ்ட திக்ரோட வாழணும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க எங்களோட ஈமான்ல படிப்படியாக முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்கலாம். எப்பொழுதுமே அல்லாஹ்ட்ட கேட்கணும். இந்த துஆக்களை நான் தர்ஜமாவை சொல்லி முடிச்சு கொள்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ், நேர்வழி நீ காட்டிய பின்னால வழிகேட்டுக்கு போறதின் பால் எங்களோட உள்ளத்தை நீ விட்டுறாதே யா அல்லாஹ். வழிகேட்டில் போய் சருகை செய்ய அப்படி எங்களை விட்டுறாதே யா அல்லாஹ். எங்களோட உள்ளத்தை அப்படி தவறான பாதையை விட்டுறாதே யா அல்லாஹ். நேர்வழி அல்லாஹ் காட்டிக்க போறோம், வழி தவறி போறது இருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் அது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. உன் புறத்தால கருணையை தா யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி தான் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுறவனே, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய பக்தியோட தக்வாவோட இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அவர் மாறிடலாம். இன்னைக்கு பார்க்குறீங்களா, 45 வருஷம் இஸ்லாத்தோட வாழ்ந்தார், திடீர்னு நாத்தியராக மாறுறார். திடீர்னு குர்ஆன் சுன்னா கொள்கைன்னு பேசுறார், திடீர்னு பார்த்தா அக்கீதா விட்டு தடம்புரண்டு போறாங்க. அப்போ எனவே நாங்கள் கேட்கணும், இதயங்களை புரட்டுபவனே யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுவனே சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய இதயத்தை உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நேர்வழியை கேட்கிறேன் யா அல்லாஹ், வத்துகா இறை உணர்வை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் அஃபாஃப பத்தினித்தனத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், வல் கினா செல்வ நிலையை, போதும் என்ற தன்மையை கேட்கிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல ரசூல் அதிகமாக கேட்டது. ஒவ்வொரு நாளையும் இஸ்திக்ஃபார் செஞ்சு நேர்வழியிலே இருந்து நேர்வழியே காட்டி பாவம், அதாவது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்டாங்கன்னா நாங்கள் எவ்வளோ கேட்கணும்? யா முகல்லிபல் குலூப், ரசூல் அதிகமாக கேட்டது. உள்ளங்களை புரட்டுவனே, என்ற உள்ளத்தை நீ இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தியா அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். கடைசி மௌத்து வரை ஈமானோடு நாங்கள் வாழணும். ஈமான் பலவீனம் அடையுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு உடனே நாங்கள் சிகிச்சை செஞ்சிடணும். எப்படி உடல் பலவீனமான சிகிச்சை செய்கிறோமோ உள்ளம் பலவீனமான அதுக்கும் சிகிச்சை செய்யணும். ஈமான் பலவீனமான உடனே சிகிச்சை செய்யணும். மார்க்க சபைகளை எப்பயுமே கலந்து கொள்ளணும். எல்லா நிலைகளையும் ஈமானை புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். நாங்கள் இந்த துவாவோட வாழ்ந்து கடைசி வரை அல்லா இடத்துல யா அல்லாஹ் தீன்ல இஸ்திகாமத் தந்திரியா அல்லாஹ், யா அல்லாஹ் இதுல உறுதியை தந்திரியா அல்லாஹ், கலிமாவுல இந்த மார்க்கத்தில் உறுதியை தந்திரியா அல்லான்னு கேட்டு எங்களுக்காக எங்களோட குடும்பத்துக்காக நாங்கள் கேட்கணும். அப்படி கேட்டு அல்லா இடத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிற பட்சத்தில் அல்லாஹு தாலா இந்த கொள்கையில இந்த மார்க்கத்தில் நிலையாக நிற்கக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. எனவே நாங்கள் அடிக்கடி அல்லாஹ் இடத்துல இந்த துவாக்களை கேட்போம். ஈமான் குறைகிற பொழுது அதை பலப்படுத்துகிற அமல்களை, இபாதத்துக்களை, தீர்வுகளை தேடிப்போம். அல்லாஹு தாலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.